விஜய் தொலைக்காட்சியில் ஒன் ஆஃப் தி தொகுப்பாளினி தான் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள். ஸோ இவங்களுக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்கு, 2வது கல்யாணம். அதனால் ரசிகர்கள் எல்லோருமே அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் சோஷியல் மீடியா எடுத்தாலே பிரியங்காவுடைய வீடியோஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. பிரியங்கா இந்த கல்யாணத்துக்கு மேக்கப் போட்ட வீடியோ அண்ட் அவங்க இந்த கல்யாணத்தில் என்ஜாய் பண்ண வீடியோன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஃபோட்டோஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கக்குள்ளே தெரியுது, அமீர், பாவனி, சுனிதா, நிரு போன்ற பல நண்பர்கள் பிரியங்காவுடைய கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு ரொம்பவே சிறப்பு மிக்கதாக அதை ஆக்கியிருக்காங்க. அமீர்லாம் பிரியங்காவுடைய கல்யாணத்துக்கு டான்ஸே ஆடியிருக்காரு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, நிரூப் அவர்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நீண்ட நாட்கள் ஒரு டார்க்காகவே இருந்தது உன்னுடைய லைஃப், இப்போ லைட்குள்ளே போகிற சன்ரைஸ் உனக்கு நடந்திருக்கு உன் வாழ்க்கையில். அதை நீ நல்லபடியாக ஹாப்பியாக நீ வாழணும். அண்ட் அது மட்டும் இல்லை, நீ ஒரு லவ்வை ஃபைன் பண்ணியிருக்க. அந்த லவ் உனக்கு அந்த லவ்வை திரும்ப தரவர், உன்னை மதிப்பவர். அண்ட் அது மட்டும் இல்லை, உன்னுடைய வேர்ஸ்ட்டு ஜோக்ஸ் எல்லாம்லாம் சிரிக்கிறவர் தான். என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் அதையும் காமெடியாக போட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை நினைக்கக்குள்ள. உன்னுடைய சாப்டர், அதாவது உன்னுடைய லைஃப் சாப்டர் இனிமேட்டு ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகாக நிறைய வரிகளோடு அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அன்ஷிதா அவர்களுமே அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோட உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.